ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழில் ஒரு அழகான லெட்டர் ரைட்டிங் வந்து எழுதியிருக்காங்க. அது ஒரு செய்யுள் தான், செய்யுள் மாதிரி தான் இருக்கும் படிக்கும்போது. பட் அதை ஒரு நுட்பமாக பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு லெட்டர் ரைட்டிங். அந்த செய்யுள் என்னன்னு சொல்கிற பாருங்க. மதிமலி புரிசை மாடக்கூடல், பதிமிசை நிலவுப்பால் நிறவரி சிறகு, அன்னம் பயில் பொழில் ஆளவாயில் மன்னிய சிவன்யான் மொழிதரு மாற்றம், பருவக் கொன்மூ படியன பாவலர்க்கு ஒருமையின் உரிமையின் உதவி ஒளித்திகள், குருமா மதிப்புரை குலவிய குடைக்கீழ் செருமா உகைக்கும் சேரலன் காண்க, பண்பால் யாழ் பயில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான்பொருள் கொடுத்து வரவெடுப்பதுவே. ஒரு அழகான தமிழ் செய்யுங்க. இதுக்கு பேர் திருமுகப்பாசுரம்னு பேர். யார் எழுதுறதுன்னா சுவாமி எழுதுறாரு, சிவபெருமான் எழுதுறாரு, சோமசுந்தர பாண்டியன். யாருக்கு எழுதுறாருன்னா சேரனுக்கு எழுதுறாரு. யாருக்காக எழுதுறாருன்னா பானபத்திரருக்கு. எதுக்கு எழுதுறாருன்னா, நான் பானபத்திரனை உங்ககிட்ட அனுப்பிவிடுறேன், அவருக்கு நிறைய பொருள் கொடுத்து திருப்பி என்கிட்ட அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை. அதுதான் திருமுகப்பாசுரம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அழகான ஒரு தமிழ் லெட்டர் ரைட்டிங்கை ஒரு 1100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எழுதியிருக்காங்க. அவ்வளோ ஸ்ட்ரக்சர்டாக. அதை நாம் படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும். இந்த மாதிரி ஒரு அழகான தமிழை படிக்கும்போது தான் ஓகே, நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜில் எவ்வளோ அருமையான விஷயங்கள் வந்து புதைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃப்யூச்சரில் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். தேங்க்யூ.